அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க யுத்தம் தொடர்பான ஒரு முக்கியமான தாக்குதல் பற்றிய முழு விவரத்தை தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள இருக்கிறோம். அது என்ன தாக்குதல் என்று சொன்னால், நேற்று இரவு ஆகும்போது ஒரு பரபரப்பான செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் மீண்டும் ஒரு ஆன்மீக தலைவரை தேர்வு செய்வதற்கான ஷியா மத குருமார்கள் ஒன்று சேர்ந்திருந்த இடத்துல திடீரென அந்த தகவல் கிடைத்து இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியதாகவும், அந்த தாக்குதலில் அந்த இடத்தில் குழுமியிருந்த 80க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் ஒவ்வொரு தரப்பில் இருந்தும் வெளியாகிறது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, நிறைய செய்திகள் தற்போது ஃபேக்காக அல்லது அரைகுறையாக முழு விவரம் இல்லாமல் ஒவ்வொருவரும் பரப்பக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தேடிவிட்டு தான் நம்ம பரப்புறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அவசர கதியில எதையும் நம்ம பரப்பிடக்கூடாது. கஃபாபில் மரி கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமி என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன் கேள்விப்பட்ட எல்லாத்தையுமே பரப்புறதை அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்று. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இது மாதிரியான விவகாரங்களில் இருந்தெல்லாம் நம்ம ரொம்ப தவறுந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிற உபதேசத்தையும் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு, உண்மையில் என்ன நடந்தது என்பதை பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் சுப்ரீம் லீடரை தேர்வு செய்வதற்கான மதகுருமார்களுடைய ஒன்றியம் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தது உண்மை. ஆனால் அவர்கள் எங்கு அந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் என்பது துல்லியமாக இஸ்ரேலுக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் நடக்கப் போகிறது என்கிற செய்திகள் தெரிய வந்ததோட இஸ்ரேல் அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டு அவர்கள் கூட்டத்தை இந்த கட்டிடத்தில் தான் நடத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டு அந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தாக்குதல் நடத்தியது தெஹரான்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் மீது. அந்த கட்டிடம் இந்த மதகுருமார்கள் சுப்ரீம் லீடரை தேர்வு செய்வதற்கான சட்டமன்றம் இருக்கிறதா இல்லையா, அவர்களுடைய மன்றத்தினுடைய ஒரு கட்டிடம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது ஒரு ஓல்டு பில்டிங், பழைய கட்டிடம். அந்த கட்டிடத்தை அவர்கள் இப்படியான முறைகளுக்கு, தேர்வு செய்கிற முறைகளுக்கு பயன்படுத்துவது இல்லை. அது ஆரம்பத்தில் தேர்வு செய்வதற்கான முறைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆயத்துல்லா அலி காமனி தேர்வு செய்யப்பட்டார். அதுக்கு பிறகு யாருமே தேர்வு செய்யப்படலை. அதனால் இப்போ புதிய இடத்தில் தான் புதிய தலைவரை தேர்வு செய்கிற பணிகளில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே கட்டிடத்தில், பழைய கட்டிடத்தில் தான் தேர்வு நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், தெஹரானில் இருக்கக்கூடிய அந்த பழைய கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. ஆனால் கூட்டம் நடந்தது தெஹரானில் கிடையாது, ஹோம் சிட்டியில் தான் நடைபெற்றது. அந்த சிட்டியில் நடைபெற்றது இஸ்ரேலுக்கு தெரியாது. அந்த கூட்டத்தில் இருந்தவங்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துவதாக நினைத்து பழைய கட்டிடத்தின் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. எனவே குறித்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக நடத்தப்படவில்லை. அந்த தாக்குதல்களில் ஈரானுடைய ஆன்மீக தலைவரை தேர்வு செய்வதற்கான கூட்டத்திலே பங்கு கொண்ட யாரும் கொல்லப்படவும் இல்லை. அவர்கள் அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தான் தங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு தனி ஆர்டிக்கலாக வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த ஈரான் தொடர்பான செய்திகளில் ஈரானுடைய அடுத்த சுப்ரீம் லீடராக, அவர்களுடைய ஷியாக்களுடைய தலைவராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்கிற தேர்தலை பொறுத்தவரையில் அந்த தேர்தல்களில் 4 பேர் முன்னணியிலே இருக்கிறார்கள். அந்த 4 பேரில் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய மகன் முஜ்தபா காமனி இருப்பது சொல்லப்பட்டு வருகிறது. எனவே முஜ்தபா காமனி தான் அடுத்த தலைவராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் இன்றைக்கோ அடுத்த கணமோ அவர்கள் அடுத்த சுப்ரீம் லீடர் யார் என்பதை அறிவிச்சிருவாங்க. அந்த சுப்ரீம் லீடர் தான் நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவார். ஜனாதிபதி கண்ட்ரோல் பண்ண மாட்டார். ஜனாதிபதி அரசியல் ரீதியிலான செயல்பாடுகளை செய்வார், இன்டர்நேஷனல் அணுகுவார், அந்த வேலைகளை தான் பண்ணுவார். நாட்டுக்குள்ள யார் பவர்ஃபுல் பர்சன் பார்த்தீங்கன்னா அது சுப்ரீம் லீடர் தான். அவர் தேர்வு செய்யப்பட்டுட்டாருன்னா அவருடைய கண்ட்ரோலுக்கு IRGC போயிடுவாங்க. ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தின் பெரும்பான்மையான பக்கங்கள் இந்த சுப்ரீம் லீடருக்கு
கீழே போயிடுவாங்க. அதனால அடுத்த சுப்ரீம் லீடராக முஜ்தபா அவர்கள் தேர்வு செய்யப்படும் இடத்து அவருக்கும் IRGCக்கும் இராணுவத்துக்கும் இடையில நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. அவருடைய தகப்பனார் சுப்ரீம் லீடராக இருந்த காரணத்தினால அவர் மிக தெளிவாக இந்த மாதிரி காரியங்களில் ஆல்ரெடி ஈடுபட்ட முதிர்ச்சியும் அவருக்கு இருக்கிறது. அவர் ஒரு அந்த உளவுத்துறை சார்ந்த பல பயிற்சிகளையும் மேற்கொண்டவர் என்கிற காரணத்தினாலையும் அவர்தான் அடுத்த சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படியான சூழலில் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தாக்குதல்கள் உச்சமாக நடந்து வருகிறது. அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் மேல படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஈரானும் தொடர்ந்து இஸ்ரேல் மேலையும் அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலையும் படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இரு தரப்பும் குறைவில்லாத அளவுக்கு தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நிபுணர்கள் சபை அல்லது புதிய ஆன்மீக தலைவரை தேர்வு செய்வதற்கான இந்த நிகழ்வுல யாரும் கொல்லப்படவில்லை. அது இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் வெற்றிகரமாக மிஷன் நடைபெறவில்லை, அது தோல்வி அடைந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. புனிதமிக்க ரமதானுடைய காலத்திலே இந்த யுத்தங்கள் நீங்கி ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நீங்கி அதே போன்று மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று ஏக இறைவன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் சகோதரர்களே. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், இந்த முழு உலகம் அமைதி பூவுலகாக மாற வேண்டும், சண்டைகள் நீங்க வேண்டும், யுத்தங்கள் நீங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இறைவனிடத்தில் முன்வைத்தவனாக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் அமைதிக்காக போராடுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு, இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார், வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க, சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும், சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து
ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா 2000 ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன்.